ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வேக்கன்சி. ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ டிரைவரு, டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8வது 10வது முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ இந்த ஜாப்க்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2329 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. அது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்துச்சுன்னா 28/4. உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 27. உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 29. ஸோ இதுதான் வந்து எல்லா போஸ்டிங்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 மே. ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 மே. ஸோ இது வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் அப்புறம் வந்து பழங்குடியின மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 1/7/1987. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பிசியில் முஸ்லீம்ஸ், ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 34 வருடங்கள். ஸோ இது ரெண்டும் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 வருடங்கள், 32 வயசு வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கும் ஒரு மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பியஸ்ட் அட்டெண்டர்னு சொல்லியிருக்காங்களா, நகல் பிரிவு உதவியாளர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ அலுவலக உதவியாளர், அப்புறம் வந்து நகல் பிரிவு உதவியாளர். ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 8வது முடிச்சிருந்திருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நகல் பரிசோதகர், ஸோ எக்ஸாமினர் இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர், ஸோ இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்க்கான உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான கல்வி தகுதி வந்து கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு எந்த கல்வி தகுதி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் போட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் ஃபீஸு. அதுக்கடுத்து வந்து ஆதி திராவிடர், பழங்குடியினர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு விலக்கு, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு முழு விலக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகள் 40% குறைவான ஊனம் கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு விலக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி, அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவைகள், ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா முழு விலக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினரில் உங்களுக்கு வந்து 60 போஸ்ட்டு, ரீடரில் 11 போஸ்ட்டு, ஸோ ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப், அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் டிரைவருக்கு 27 போஸ்டிங்கு, காப்பியஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 16 போஸ்டிங்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 638 போஸ்டிங்கு, ஸோ அந்த மாதிரி அப்புறம் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய போஸ்டிங் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 2329 போஸ்டிங் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த பதவிக்கான காலி பணியிடங்கள் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த ஊரில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஊருக்கு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி கிடையாது. ஒரு மாவட்டத்துக்கும் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே நாளில் தான் எல்லா மாவட்டத்துக்கும் வைக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. பொதுத் தேர்வு, அதுக்கப்புறம் வந்து வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு நாள் இல்லாமல் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே நாள் வைக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஆட்சேர்ப்பு பிரிவு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி சொல்லுவாங்க. ஒரு மாவட்டத்துக்கு உங்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் இன்னொரு மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு வந்து எந்த மாவட்டத்துக்கு வந்து வேணும், எந்த மாவட்டத்தோட நீதித்துறைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். www.mhc.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ தபாலில், கொரியரில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து வேறு எந்த ஃபார்மேட்லையுமே வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய வழி விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபோன்லேயோ இல்லை டேப்லேயோ நீங்கள் போய்ட்டு இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க.
ஸோ இதுதாங்க அந்த வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் போட்டிருக்கிறேன் இல்லையா, ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்களே, இதில் வந்து போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணுமோ, எந்த பணிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணுமோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஒரு தடவை தனியாக வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க லிங்க்கில் போயிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு ஒரு பணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே இதில் அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஒரு பணிக்கும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுத் தேர்வு அதுக்கப்புறம் வாய்மொழி தேர்வுன்னு 2ஆ வைக்கிறாங்க. பொதுத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 170 அவ்வளோ மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. வாய்மொழி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்குக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பொதுத் தேர்வு இந்த வாய்மொழி தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் நடக்குமா, இல்லைன்னா சென்னை உயர்நீதிமன்ற கிளையால் இது ஆட்சேர்ப்பு பிரிவு இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கேயே நடக்குமா அப்படின்றத அவங்க வந்து பின்னாடி வந்து சொல்லுவாங்க. ஸோ வாய்மொழி தேர்வாகட்டும் பொதுத் தேர்வாகட்டும் இன்னும் எங்கே அப்படின்றத அவங்க வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 27. நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்குரிய பணியை வந்து எங்கெங்கே உங்களுக்கு வந்து காலி பணியிடங்கள் இருக்கோ அதை ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.